குப்பை கூலங்கள் இல்லாம ஒரு சுத்தமான ஒரு கார்ப்பரேஷனாக இருந்தது நமது கோவை. ஆனா இப்ப அப்படி இல்லை என்பதை மன வருத்தத்தோடு நான் பதிய வைக்கிறேன். மீண்டும் அது மாதிரி ஒரு கோவையை 2026க்கு பிறகு நிச்சயம் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி செய்யும் என்பதை உறுதியா சொல்றேன். இன்னைக்கு கோவைன்னா என்ன? இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்டது நம்ம கோவை. வேடந்தாங்கல்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். எங்க இருக்கிற பறவைகள் அங்க புகலிடம் காணும். அது போல தமிழ்நாடுல இந்தியால இருக்கின்ற எல்லாரும் நார்த் இந்தியன்ஸ் கூட வேலை தேடி வாழ்வாதாரத்திற்கு வந்த புகலிடம் தான் கோவை, திருப்பூர். ஆனால் இன்றைக்கு நம் கோவையின் நிலைமையை நாம் யோசிக்கணும். இன்னைக்கு நெசவு மட்டும் விவசாயத்தை நம்பி வாழ்றவங்க கோவை. இன்னைக்கு இது ரெண்டும் இங்க கேள்விக்குறியாயிருக்கு. சிறுவாணி தண்ணி மிக மிக அற்புதமான ஒரு தண்ணி, இன்னைக்கு அதையும் பொல்யூட் பண்ணிட்டாங்க. ஒரு தாய்ப்பாலை எப்படிலாம் நஞ்சு கலந்து விஷமாக்க முடியுமோ அதுக்கு இணையாக கடவுள் கொடுத்த வரமான சிறுவாணி தண்ணியிலிருந்து எல்லா தண்ணியும் கெமிக்கல்ஸும் சாயக்கழிவுகளும் கலந்து இன்னைக்கு அதை நஞ்சாக மாத்தி இருக்காங்கன்னா என் மனசு அப்படியே, நான் நிஜமா சொல்றேன், தலை குனிஞ்சு வெட்டிதான் இத சொல்றேன். நான் என்ன இருக்கீங்க இன்னைக்கு மெயினா விவசாயிங்க நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கணும், சிறு குறு தொழில்கள் நல்லா இருக்கணும். நெசவு நல்லா இருந்தாதான், விவசாயம் நல்லா இருந்தாதான் எல்லா மக்களும் வாழ்ந்ததா வரலாறு இருக்கும். அந்த வகையில் மீண்டும் இது ஒரு தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக உருவாக வேண்டும். அதுபோல சாய பட்டறை கழிவுகள் குடி தண்ணீர் நல்ல தண்ணீர்ல கலப்பதை இரும்புகரம் கொண்டு அரசு தடுக்கணும்.